வணக்கம், நான் உங்கள் தேவா. தட்டுங்கள் திறக்கப்படும் சேனல் வந்து மற்ற சேனலும் கிடையாது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொன்றும் ஒரு ஏழைக்கு நீங்கள் உதவி பண்ணுற மாதிரி. அதனால் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். இப்போ தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னா என்ன தட்டுங்கள் திறக்கப்படும் சேனல் வச்சுருக்கேன்னு நினைப்பீங்க. அதுக்கு ஒரு விளக்கத்தை நான் இப்போ கொடுக்க போகிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, கேளுங்கள் தரப்படும். கேளுங்கள் தரப்படும் அப்படின்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நம்முடைய ஆன்மா வந்து தீமை விட்டு விலகி இருக்கணும். நம்ம ஆன்மாவில் பல்வேறு பொறாமை, சூழ்ச்சி, வஞ்சகம், தீய கெட்ட வழக்கங்களுக்கு அடிமையாக்கி வச்சுருந்து நம்ம கேட்டோம்னா கடவுள் வந்து தரமாட்டார். நம்ம ஆன்மா வந்து தூய்மையாக இருக்கணும். நம்ம ஆன்மா தூய்மையாக இருக்கும்போது நீங்கள் கேட்கும்போது நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன்னு கடவுள் சொல்லிக்கிறது. அதாவது கேளுங்கள் தரப்படும். தேடுங்கள் கண்டறிவீர்கள். அதாவது தேடுங்கள் கண்டறிவீர்கள் அப்படின்னா, நம்ம வந்து தூய்மையான மனதில் இருக்கும்போது நம்ம தேடும்போது கடவுளோட முகம் வந்து நமக்கு தெரியும். நம்ம கடவுளை வந்து பார்க்கலாம். கடவுளை கண்டறிவீர்கள். அவருடைய தரிசனத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது தேடுங்கள் கண்டறிவீர்கள். நம்ம சேனல் தட்டுங்கள் திறக்கப்படும் இல்லைங்களா? 3வது சொன்ன தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டுங்கள் திறக்கப்படுங்கிறது மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது, மற்றவர்கள் நன்மைக்காக ஜெயிக்கிறது, ஏழைகள், எளியவர்கள், மற்றவர்கள் துயரங்களுக்காக ஜெபிக்கிறது. அதன் மூலமாக ஆண்டவருக்கு நீங்கள் கடன் கொடுக்குற ஆகிறீங்க. அதன் மூலம் ஆண்டவர் வந்து நீங்கள் தேடி போக வேண்டாம், ஆண்டவரே உங்களை தேடி வருவார். அதனால தான் தட்டுங்கள் திறக்கப்படும் வச்சுருக்கிறோம். தட்டுங்கள் திறக்கப்படுங்கிறது பிறருக்காக, மற்றவர்களுக்காக, நம் சொந்தம் இல்லாதவர்களுக்காக, நம் இரத்த உறவு இல்லாதவர்களுக்காக, பிறருக்காக வேண்டுறது. அதாவது தட்டுங்கள் திறக்கப்படும். இப்போ புரிஞ்சுட்டு மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.